தினத்துக்கு இன்றைக்கி ஸ்பெஷலாக எங்கள் பெரியம்மா ஒரு பணியாரம் தாங்க ரெடி பண்ணாங்க, கார பணியாரம். இது பண்ணுறதுக்காக எங்கள் பெரியம்மா காலையில் எழுந்திரிச்சு ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தப்பருப்பு போட்டு அது வதங்கினதும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருந்தாங்க சின்ன சின்னதாக, அதையும் போட்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரே 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருந்தாங்க, அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டாங்க. வதக்குனதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஏற்கனவே அது இட்லி மாவு மாதிரி அரைச்சி வச்சுருந்தாங்க. 2 கிளாஸ் அளவுக்கு புழுங்கல் அரிசியும் இட்லி அரிசியும், அதுக்கப்புறமா 1 கிளாஸ் அளவுக்கு உளுந்து எடுத்து அதை அரைச்சி வச்சுருந்தாங்க. அதில் கொஞ்சமாக வேக வச்ச கடலை பருப்பும் வெட்டி வச்ச தேங்காய் துண்டையும் ஆட் பண்ணி கலக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கலந்துட்டு நம்ம ஏற்கனவே மசாலா அவங்க வச்சுருந்தாங்கல்ல வதக்கி, அந்த மசாலாவே அது கூட ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்றா கிண்டி விட்டு நல்ல இட்லி மாவு பதத்துக்கு அது வந்த உடனே இந்த பணியாரக்கல்லை அடுப்பில் வச்சு அதில் பணியாரக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டுட்டாங்க. அது ஒரு சைடு வெந்து வந்தோடனே ஒரு சினுக்கோலி வச்சு அதை குத்தி அடுத்த சைடில் அதை திருப்பி போட்டுட்டாங்க. திருப்பி போட்டு மூடி வச்சுட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு அது கூட தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் வச்சு நாங்கள் பரிமாறி தந்தாங்க எங்களுக்கு. நாங்கள்